நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். செய்நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்கம். ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா முழுவதும் கிரிப்டோ கரன்சியில் மோசடி. 100 கோடிக்கும் மேல் மோசடியில் ஈடுபட்டவர் கைது. புதுச்சேரியில் திடீரென வெளுத்து வாங்கிய மழை, இடி மின்னலால் பற்றி எரிந்த மரங்கள். பெங்களூருவில் நடந்த திருட்டு சம்பவம், புதுச்சேரியில் கர்நாடகா போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மூலம் 93 லட்சம் பணத்தை முதலீடு செய்தார். பின்னர் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியாமலும் அவருக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சிகளாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் இதே ஹேஷ்பே கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக 2.5 கோடி ரூபாய் சைபர் கிரைம் போலீசுக்கு புகார் வரவே இது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு சம்பந்தமாக இதுவரை 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து சொகுசு கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த விழாவில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் பாபு என்கிற சையது உஸ்மானை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி, காவலர்கள் அரவிந்தன், நந்தகுமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசாரால் கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த 9 நபர்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ததன் மூலமாக பணத்தை இழந்திருக்கிறார்கள். மேலும் இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஹேஷ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சி மதிப்பில்லாமல் செய்து பணத்தை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்து விட்டதாக இந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முதன் முறையாக புதுச்சேரி போலீசார் இந்த சையது உஸ்மான் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 5 மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சையது உஸ்மானை கைது செய்து அவரிடம் இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை செயலர் உட்பட IAS மற்றும் IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி வேளாண் துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்து அறநிலையத்துறை, வக்ஃப், ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளில் செயலராக பணியாற்றி வரும் IAS அதிகாரி நெடுஞ்செழியன் டெல்லிக்கும், காரைக்கால் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் SP நார சைத்தன்யா டெல்லிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பணியாற்றி வரும் கிருஷ்ண மோகன் உப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ரவி பிரகாசம், ஸ்மிதா, ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வரும் சௌத்ரி முகமது யாசின், லட்சத்தீவில் பணியாற்றி வரும் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட 5 IAS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டையூ டாமன் பணியாற்றி வரும் AK லால், டெல்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடயவியல் கருவிகளை பார்வையிட்டார். கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை கண்டறியும் செயல்முறை நிகழ்த்தி காட்டப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையும் அங்கிருந்த அனைவரையும் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரியில் திடீரென பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மேலும் இடி மின்னல் தாக்கி பல்வேறு இடங்களில் தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தன. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மேலும் பலத்த இடி மின்னல் காரணமாக பல்வேறு இடங்களில் தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தன. இதேபோல் பலத்த காற்றால் புதுச்சேரியில் பல்வேறு சிக்னல்களில் வெயில் காரணமாக வாகன ஓட்டிக்காக பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல்களும் சாய்ந்தன. கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் கத்திரி வெயிலால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருந்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து மழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவிகளின் இந்த பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் இதில் உடனிருந்தனர். பெங்களூருவில் நடந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி நகைக்கடையில் கர்நாடகா போலீசார் சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு விமான நிலையம் அருகே உள்ள 4 வீடுகளில் கடந்த மார்ச் மாதம் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் நடந்தது. இது குறித்து கர்நாடகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர். விசாரணையில் இத்திருட்டில் புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த ரகுராம் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதன் பேரில் ரகுராமை கைது செய்தனர். விசாரணையில் திருடிய 30 சவரன் நகையை அவரது நண்பரான அரியாங்குப்பத்தை சேர்ந்த நட்சத்திரம் என்பவர் மூலம் விற்றதாக தெரிய வந்தது. அதன் பேரில் ரகுராமனுடன் புதுச்சேரிக்கு வந்த கர்நாடகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசாருதீன் தலைமையிலான போலீசார் நட்சத்திரத்தை கைது செய்து விசாரித்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள நகைக்கடையில் போலீசார் சோதனையிட்டனர். பின்னர் கடை உரிமையாளரை உதியஞ்சாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். இச்சம்பவம் நகை வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் IPS அவர்கள் தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி DGP ஷாலினி சிங் அவர்களின் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறைதீர்வு முகாம் நடைபெறும். அதேபோல இவ்வாரம் இன்று மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் IPS லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் மாவட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் மரி கிறிஸ்டியன் பால், செந்தில்குமார், பிரவீன்குமார், மர்தினி, லெனின் பாரதி, புருஷோத்தமன், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றியும் மக்கள் ஜீரோ FIR ஆகியவை குறித்தும் புகார் அளிக்க வந்த பொதுமக்களிடம் புதுச்சேரி காவல்துறை DIG சத்யசுந்தரம் விவரித்து விழிப்புணர்வு அளித்தார். மேலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை DGP அவர்களின் உத்தரவின்படி சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் புகார்கள் ஏதேனும் இருந்தால் தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் பெறப்படும் புகார்கள் அனைத்தும் உரிய காலங்களில் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறையில் பயிற்சி பெற்ற 30 பெண் கமாண்டோக்களில் காரைக்கால் மாவட்டத்திற்கு 4 பெண் கமாண்டோக்களை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா IPS அவர்கள் புதுச்சேரி காவல்துறை DIG சத்யசுந்தரம் முன்பு அறிமுகம் செய்து வைத்தனர். அவர்களை மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மக்கள் மத்தியில் DIG சத்யசுந்தரம் அறிமுகம் செய்து வைத்தார். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடந்தது. இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாலையில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 30ஆம் தேதி முதல் கடந்த 11ஆம் தேதி வரை அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. 12ஆம் தேதி கரக திருவிழா, 13ஆம் தேதி பகாசுரன் வதம் நிகழ்ச்சி நடந்தது. 14ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம், 15ஆம் தேதி அர்ஜுனன் தவம் நிகழ்ச்சி நடந்தது. முக்கிய நிகழ்வான நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலையில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வரும் 23ஆம் தேதி ஊஞ்சல் விழாவுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி பாலசுந்தரம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடந்தது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், மாஹேயில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நிறுவனங்களும் மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று 34 லட்சம் ரூபாய் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்பிற்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குலுக்கல் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும், 2ஆம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், 3ஆம் பரிசாக 340 கிரைண்டர்களும், 4ஆம் பரிசாக 340 மிக்சிகளும், 5ஆம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கெட்டில்களும், 6ஆம் பரிசாக 34,000 எவர் சில்வர் டேப் செட்டுகளும், 7ஆம் பரிசாக 3400 மில்க் குக்கர்களும் மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சிவசங்கரன், MLA, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் வியானி 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி டேனியா கேத்ரின் 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் சந்தீப் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் 450க்கும் மேல் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி ரித்திகா 583 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், பள்ளி திவ்யதர்ஷினி 575 பெற்று 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் பலர் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இப்பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டி ராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்புகளை வழங்கினர். இதில் திரளான மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10, 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றது மட்டுமின்றி மாநில அளவில் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்காக அயராது உழைத்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டி ராஜ் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார்.
புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே முதல்வர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காலை மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது. பின்னர் துப்புரவு பணியாளர்கள் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், காலணியும், புடவை, நடமாடும் கடை என அனைத்தும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், தமிழ்களம் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நேரழகன் மற்றும் லாபோ கிராம் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 ஆண்டின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 369 மாணவர்கள் எழுதினர். இதில் அனைத்து மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்கள், உடன் உழைப்பவர்கள் முதலியவர்களுக்கு பள்ளி முதல்வர் அருள் திரு ஜான் ஹில்டா தமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மாணவி சூரியபிரபா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடமும், மாணவி ஆஷிகா 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி நபீலா 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மாணவிகள் அனைவரையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மதர் ஜெசிந்தா மேரி மற்றும் ஆசிரியர்கள், செவிலியர் முதலானோர் உடனிருந்து சிறப்பித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் கண்காட்சி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கண்காட்சி திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து குத்துவிளக்கேற்றி அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டார். மேலும் கண்காட்சி மற்றும் சங்கத்தின் தலைவருமான ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அனைவரையும் வரவேற்று பேசும்பொழுது, ஷாப்பிங் சொர்க்கம் என்கிற கண்காட்சியினை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் சிறப்பாக நடத்தி வருவதாகவும், இக்கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியினை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள கழிப்பிடங்களை புதுப்பித்தல் மற்றும் புதியதாக கட்டி கொடுத்தல் போன்ற பொது சேவைக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் ஏழை பிள்ளைகள் கல்வி நிதி உதவி வழங்கவும், அரசு மருத்துவமனைகளும் உபகரணங்கள், ஆம்புலன்ஸ் போன்றவையும் இதன் மூலம் வந்த நிதியால் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கண்காட்சியில் பொருளாளர் மகாலட்சுமி, குளத்தின் குணசேகரன், சங்கத்தின் செயலர் சாந்தகுமார், பொருளாளர் மேரி கலா மற்றும் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டு மாவட்ட தலைவர் ரொட்டேரியன் மரியன்ன தயாவதி மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரசிடென்சி எலைட் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி பிரசிடென்சி எலைட் மேல்நிலைப் பள்ளி +1 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. தேர்வு எழுதிய 122 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% சாதனை படைத்துள்ளனர். மாணவி சுஜாதா 600க்கு 596 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், மாணவி பிரதீகா 572 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடமும், மாணவன் சூரியபிரகாஷ் 553 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. மேலும் எழுதிய 31 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி சிவரஞ்சனி 500க்கு 476 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி தரண்யா 467 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடமும், மாணவி ஷைலஜா 456 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
+1 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியின் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ், முதல்வர் ஜெயந்தி ராணி, செயலாளர் கௌதம், துணை முதல்வர் ஜோசப் ஜான்பால் ஆகியோர் இனிப்பு வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். நிகழ்ச்சியில் பள்ளியின் விரிவுரையாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பிரசிடென்சி எலைட் பள்ளி அனைத்து பொதுத் தேர்வுகளிலும் 100% தேர்ச்சி மற்றும் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சுஜிதா, நான் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட்ல படிச்சுட்டு வரேன். நான் 11th பப்ளிக் எக்ஸாமில் 600க்கு 596 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என் பேரண்ட்ஸ், கரஸ் சார், கரஸ்மா, செக்ரட்டரி சார், பிபி சார், அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை அடுத்து கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட மாணிக்க செட்டியார் நகர் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பாக நீர்மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்நிகழ்வை மாணிக்க செட்டியார் நகர் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா முழுவதும் கிரிப்டோ கரன்சியில் மோசடி, 100 கோடிக்கும் மேல் மோசடியில் ஈடுபட்டவர் கைது. புதுச்சேரியில் திடீரென வெளுத்து வாங்கிய மழை, இடி மின்னலால் பற்றி எரிந்த மரங்கள். பெங்களூருவில் நடந்த திருட்டுச் சம்பவம், புதுச்சேரியில் கர்நாடகா போலீசார் விசாரணை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.